بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونبيه أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய இந்த புகாரி ஷரீஃபுடைய 5வது நாளில் நபி அவர்களை பின்பற்றுவதென்பது அவர்களுடைய வார்த்தையை உயிர்ப்பித்தல் என்ற விடயத்தில் தான் இருக்கிறது என்ற தலைப்பில் 4 விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த சிற்றுரை அமைகிறது. இதில் முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற மனிதர் யார் என்ற விடயத்தையும், இரண்டாவது அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னா என்றால் என்ன என்ற விடயத்தையும், மூன்றாவது அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னாவை அந்த சஹாபாக்கள் சமூகம் எவ்வாறு நேசித்தார்கள் என்ற விடயத்தையும், நான்காவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த பொன்மொழியை எமது வாழ்வில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற இந்த 4 விடயத்தை தான் இன்றைய இந்த சிற்றுரை அமையப்பெற இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது நாங்கள் இந்த ரசூலுல்லாஹ் என்பவர் யார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோமே, இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று 5 நாட்களாக அவருடைய அந்த பொன்மொழிகளை ஓதிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அந்த வார்த்தைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனிதர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அவரை எக்கோணத்தில் பார்த்தாலும் முன்மாதிரியில் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார். எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் 1வது இடத்தை பிடித்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில். நாங்கள் கல்வியாக இருக்கலாம், தலைமைத்துவமாக இருக்கலாம், தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியான எல்லா கோணத்திலும், எங்களுக்கு தேவையான கோணத்தில் பார்த்தால் அந்த கோணத்திலும் ரசூலுல்லாஹ் தான் 1வது மனிதராக இருப்பார். அல்லாஹ்வே சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் யாரையும் பின்பற்ற தேவையில்லை, யாரையும் முரணாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் முரணாக எடுக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய தூதர் முஹம்மதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல கண்ணியமா, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லுகின்ற போது இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொல்கிறான். மகத்தான பண்புகளை அப்படியோ சுமந்த மனிதர் நீங்கள், உங்களிடத்தில் அனைத்து பண்பாடுகளும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வே முஹம்மது ரசூலை பார்த்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல கண்ணியமா, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த உலகத்தார் அனைவருக்கும், அது முஃமினாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கலாம், அல்லாஹை மறுக்கக்கூடியவராக இருக்கலாம்,
இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றும் கூட மாற்று மத சகோதரர்கள் கூட ரசூலுல்லாஹை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய அந்த பண்பாடை முன்னிறுத்தி முதலாவது மனிதராக கொண்டு வருவார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், த 100 என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் எழுதிய புத்தகம். மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இவர் உலகில் வாழ்ந்த மிக முன்மாதிரி மிக்க, மிகவும் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் வழிகாட்டிய, இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு 100 மனிதர்களுடைய பெயர் பட்டியலை தெரிவு செய்கிறார். அந்த பெயர் பட்டியலில் 100 மனிதர்களிலும் முதலாவது மனிதராக, முன்மாதிரி மிக்க மனிதராக, இந்த உலகத்துக்கும் மறுமைக்குமான வழிகாட்டியாக 23 வருடத்தில் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த இறை கோட்பாட்டை பதிய வைத்த ஒரு முன்மாதிரி மிக்க மாமனிதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த நாமத்தோடு முதலாவது மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவரையே பதிவு செய்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லோருமே சொல்லுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்க மனிதர், அவர்தான் எங்களுக்கு ஒரு முரணான ஒரு மனிதர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சுன்னா என்றால் என்னென்று பார்க்கின்ற போது, இவர் அவருடைய வாயால் சொன்ன விடயங்கள் மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, கவுல் வார்த்தை, அவருடைய வாயால் வரக்கூடிய வார்த்தை, ஃபிஅல் அவர் செய்கின்ற அந்த செயல்கள், ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு செயல்களும் அது ஹதீஸ் தான். தக்ரீர் அங்கீகாரம், ரசூலுல்லாஹ் சில விடயங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்காமல் சில சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உடும்பிறைச்சி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிடவில்லை, ஆனால் தடுக்கவும், இது அங்கீகாரம் என்று சொல்வார். இதுவும் ஹதீஸாகத்தான் கணக்கெடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, வசிஃபா அவருடைய பண்பு, அவருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும், ரசூலுல்லாஹ் அவர் எப்படிப்பட்ட பண்புடையவர், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய அந்த உடற்பயிற்சி எவ்வாறு இருந்தது, அவருடைய அந்த உடல் அமைப்பு எவ்வாறு இருந்தது, இது எல்லாமே ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அனைத்தையும் தான் ஹதீஸ் என்று சொல்லும், வார்த்தை மாத்திரம் கிடையாது. ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ஹதீஸை நாங்கள் இன்று ஒவ்வொரு நாடும் ஓதிக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, குர்ஆனிய வாழ்க்கை, அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் அவருடைய வாழ்க்கையில் காண முடியும். வெறுமனே அவருடைய மனோ இச்சைப்படி எந்த ஒன்றையும் பேச மாட்டார். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய மனோ இச்சைப்படி எந்த ஒரு விடயத்தையும் பேச மாட்டார். அவர் பேசுவதென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வஹியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு நேசித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருத்தரும் முஃமினாக முடியாது, ஈமான் கொண்ட விசுவாசியாக ஆக முடியாது. எதுவரைக்கும் என்று சொன்னால், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் வாடுகின்ற அனைத்து மனிதர்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் முஃமினாக முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
நீங்கள் முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் பெற்றோருடைய பாசத்தையோ பிள்ளைகளுடைய பாசத்தையோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய பாசத்தையோ விட அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நீங்கள் பாசம் வைக்க வேண்டும். அதாவது என்ன விளக்கம் என்று சொன்னால், எல்லா சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் அடிபணிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அப்படியோ பின்பற்றி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் முஃமினாக மாற முடியும். இதை சஹாபாக்கள் அப்படியோ அவர்களுடைய வாழ்க்கையை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் அவர்கள் ஒரு தங்க மோதிரத்தை அணிந்து கொண்டு வருகிறார். ரசூலுல்லாவை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பார்வை என்று பார்க்கிறார். அந்த மோதிரத்தை ஒரு வகையான பார்வையோடு பார்க்கிறார். எல்லோருக்கும் தெரியும், ஆண்கள் தங்க ஆபரணங்கள் அணிவது ஹராம் என்று. ஆகவே அந்த சஹாபி வருகிறார். அவருடைய விரலில் தங்க மோதிரம் கிடக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு பார்வை என்று பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உடனேயே அந்த தங்க மோதிரத்தை, வெள்ளி அல்ல கண்ணியமானவர்களே, தங்க மோதிரத்தை உடனே கலட்டி வீசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையிலும் விளங்கிக் கொள்கிறார். இது பிழை என்றதை தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையை வைத்து விளங்கிக் கொள்வார். உடனே கலட்டி வீசுகிறார். அங்கிருந்த ரசூலுல்லாஹ் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். அங்கிருந்த சில மனிதர்கள் வந்து கேட்கிறார்கள், உன்னுடைய அந்த மோதிரத்தை, தங்க மோதிரத்தை நீ எடுத்துக்கொண்டு அது யாருக்கு பிரயோசனப்படுமோ அதை கொடுத்து விடு என்று சொன்னவுடன் அந்த மனிதர், அந்த சஹாபியுடைய வார்த்தையை பாருங்கள் கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசித்தார்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை பின்பற்றினார்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை ஒரு உடனாக எடுத்துக்கொண்டார்கள். லா வல்லாஹி லா ஆஹுதுஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு காலமும் அந்த மோதிரத்தை எடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் இது ஹராம் என்ற ஒரு பார்வை பார்த்தால் அந்த பார்வை தான் எனக்கு முக்கியம். ரசூலுடைய அந்த கட்டளை தான் முக்கியம். ரசூலுடைய அந்த வார்த்தை தான் முக்கியம். எனக்கு இந்த தங்கமோ பெரும் பெரும் செல்வமோ எனக்கு முக்கியம் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைப்பாட்டை நாம் யோசித்து பார்த்தால் எவ்வாறு இருக்கும் கண்ணியமா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை அணுவாக சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் கண்ணியமா. அதே போல ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு மேடை ஏறுகிறார். அவரை கொலை செய்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி கொலை செய்வதற்கு அவரை தூக்கு மேடை ஏற்றுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குறைஷி தலைவர்கள் சொல்லுகிறார், அபூ சுஃபியான் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கழுமரத்தில் உன்னை போல உன்னுடைய தூதர், நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசூலை இதே மரத்தில் இதே நிலையில் ஏற்றுவதை நீ விரும்புவாயா என்று அந்த மண்ணிடத்தில் கேட்கிறார். அவர் மௌனமாக இருக்கிறார். விருப்பமா இல்லையா என்றாவது சொல், ஆம் இல்லை என்ற வார்த்தையாவது சொல் என்று சொன்னவுடன் அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலை நேசித்தார்கள் என்று பாருங்கள். இந்த கழுமலற்றில் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அவர் இருக்கின்ற போது அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட இரக்கம், பாசம், அன்பு, கருணை, அவருடைய பின்பற்றுதல் என்ற அந்த முன்மாதிரி கண்ணியமானது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இவ்வாறுதான்.
சஹாபாக்கள் இவ்வாறுதான் ரசூலை பின்பற்றுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் புகாரி கிரந்தத்தை ஓதுகிறோம். கண்ணியமாக அதில் ஓதப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் ரசூலுடைய வார்த்தைகள், எங்களுடைய தூதருடைய வார்த்தைகள், எங்களுடைய தூதருடைய கட்டளைகள். அந்த கட்டளைகள் வெறுமனே வார்த்தையாக மாத்திரம் இருக்கக்கூடாது. வார்த்தை என்பதை எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ள முடியும். நீ தொழுவாயா? ஆம் என்று சொல்ல முடியும். ஜகாத்து கொடுப்பாயா? ஆம் என்று சொல்ல முடியும். ஹஜ்ஜு செய்வாயா? ஆம் என்று சொல்ல முடியும். எல்லா விடயத்துக்கும் ஆம் என்று வார்த்தையால் சொல்ல முடியும். செயற்படுத்துகின்ற போதுதான் போராட்டம். கண்ணியமா தொழுகின்ற நேரத்தில் தொழுகைக்கு அதான் கேட்கின்ற போதுதான் நீ தொழுவாயா இல்லை என்பதை நீ உன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள முடியும். ஜகாத் காசி சேருகின்ற போதுதான் ஜகாத் கொடுப்பாயா இல்லையா என்ற விடயம் அங்கு உறுதியாக. கண்ணியத்துக்குரிய சகோதரனே, வார்த்தை என்பது எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தை அளிக்காது. அதை எங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க வேண்டும். உயிர்ப்பித்தால் தான் இந்த உலகத்தில் நாங்கள் ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் வாழ முடியும். அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யாரை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னார், ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து சொல்கிறான், முஃமின்களை பார்த்து சொல்கிறான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இந்த ஏவல் வினையாக வரக்கூடியது அல் குர்ஆனில் யக்தலில் வுஜூப் என்று சொல்வார்கள். அது கட்டாயமாக நீங்கள் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஹராம் என்பதைத்தான் அங்கு அந்த இடத்தில் குறிப்பிடுகிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன விடயம், என்ன விளக்கம்? கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் படித்து அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிப்பது, அதுதான் கட்டுப்படு. மன் அத்தாஅனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் எனக்கு என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய பொன்மொழிகளை கேட்டு அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அஸானி ஃபக்கத் அஸல்லாஹ், யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, திட்டமாக அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை புறக்கணித்து என்னுடைய வாழ்க்கையை வெறுமனே வார்த்தையாக மாத்திரம் கேட்டுவிட்டு வாழ்க்கையில் உயிர்ப்பிக்காமல் வெறுமனே வார்த்தையாகவே ஒரு காணல் நீரை போலவே அவர்கள் அந்த வார்த்தையை விடுவார்களா, மாறு செய்வார்களா? ஃபக்கத் அஸல்லாஹ், திட்டமாக அவர் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்து விட்டார் என்று சொன்னார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா, என்னுடைய சமூகம் எல்லோரும் சுவர்க்கம் நுழைவார்கள் எனக்கு மாறு செய்தவர்களை தவிர. கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, வமை யஅபா யா ரசூலல்லாஹ், யார் மாறு செய்தவர்கள், யாரு புறக்கணித்தவர்கள் என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னah, யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு மட்டும் விட்டு விடாமல் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை உயிர்ப்பிக்கிறார்கள், தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நுழைவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே நான் அவ்வாறு கட்டுப்படாமல் அவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை வார்த்தையாக கேட்டு மாத்திரம் வாழ்க்கையில் அமல் செய்யாமல் வெறுமனே காதுகளில் விழுந்த வார்த்தைகளை போல் புறக்கணித்து விட்டு வாழுகிறாரோ அவர் நரகம் நுழைவார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவேதான் நாங்கள் வாசிக்கக்கூடிய, நாங்கள் அன்றாடம் கேட்கக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய விளக்கத்தை பெற்று அதை எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதன் மூலமாகத்தான் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் விளங்கப்படுத்தியவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.